வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த பேக்ட்ராப் வந்து நம்ம வீட்டுக்கு பெர்மனண்ட்டுங்க. ஏன்னா இது நேட்டிவ். ஸோ எங்கே வந்து நம்ம வாழ வந்திருக்கோமோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறது எங்கள் அப்பாவோட ஒரு பாடம். அப்பா வளர்த்தது அப்படி. ஸோ எப்பவும் சொல்கிறது போல் நிறையா குவெரிஸ் போடுறீங்க, நிறையா கிரிட்டிக்ஸ் பண்ணுறீங்க. அப்பா வளர்த்த பொண்ணுங்க, ஃபாரெவர் அண்ட் மை ஃபாதர்ஸ் டாட்டர். ஸோ அப்பாவோட கண்ட்ரோலை மீறி கடைசி மட்டும் இருந்ததே இல்லை. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், என்னை சுற்றி என் பிரதர்ஸ், கசின் பிரதர்ஸ் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பாங்க. பிரதர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இங்கே ஹஸ்பண்ட் சைடில் ஹஸ்பண்ட், பிரதர் இன் லாஸ், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு வீராவேசமாக அப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணி பழக்கம் இல்லை. சென்னை வந்தாலுமே வேறு இடங்கள் போனாலுமே என்னோட பிரதர் இன் லாஸ் இருப்பாங்க, பிரதர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள மீறி வந்து நம்ம ஸ்ரீயை மீறி எதுவுமே பண்ணதில்லை. அதான் வந்து உண்மை. அது ஒன்று. அப்புறம் புஸ்தகங்கள் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன புஸ்தகம் வந்து நான் டிவைஸ் டைமை வந்து குறைக்கிறதுக்கு என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே சமையல் வந்து ஒரு கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் ஒரு வெண்டைக்காய் கறி, அதுக்கப்புறம் ஒரு ஆலு காரக்கறி, அப்புறம் பூண்டு வதக்குனது. எல்லாத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆலு கறி மட்டும், பேபி பொட்டேட்டோ கறி மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக வரும். நான் எப்பவும் சொன்னது போல் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்குங்கிறத மாற்றி படிக்கும் பெண்களுக்கு அடுப்புதவும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எந்த சூழல்லையும் உங்களை யாரும் வின் பண்ண முடியாது, உங்களை வந்து ஒரு அலட்சியம் பண்ண முடியாது. ஐ கேன் ஆல்சோ குக் அப்படின்னு பண்ணி காமிக்கணும். ஐ கேன் ஆல்சோ ரீட், ஐ கேன் ஆல்சோ ஒர்க், ஐ கேன் ஆல்சோ பி அ ப்ரொஃபஷனல், ஐ கேன் பி அ குட் மதர், குட் ஒய்ஃப். இது மாதிரி நிறைய ஜேர்னஸ், குட் சிஸ்டர், ஓகே, குட் டாட்டர், பேசிக்கலி born to a manliness centered strong father. He is a man of values, commanding manliness. So same I see in my husband, but Maheshoda ways வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், my husband ways. And as always, my father-in-law is hailing from Mannargudi. So அதுக்கும் ரொம்ப 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 நன்றி. அதுதான் நம்மளோட பெர்மனன்ட் பேஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால தான் இங்கே பேஸில் வந்து இந்த சுவாமி ஃபோட்டோ இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி என்ன ஒரு குக்கிங்னு நம்ம பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ப்ராட் வீடியோஸ் கொடுத்துட்டேன். இனிமேல் வரது எல்லாமே ஷார்ட்டாக குவிக்காக பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நிறைய படிங்க, நிறைய வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், நடங்க, நிறைய பேசுங்க, நிறைய பழகுங்க. அடுத்தவரும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. பெஸ்ட் விஷஸ் டு பீப்புள் ஹூ ஹேவ் தட் தாட். நம்மளும் முன்னேறணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் முன்னேறணுங்கிறது எங்கள் அப்பா எனக்கு படிப்பிச்ச பாடம். என்னுடைய குரு சொல்கிறதும் அதே தான். ஓகேவா? சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன புக்கு படிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி. அது வந்து ஐ எம் அ வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் கலைஞருங்க. மாண்புமிகு கலைஞரின் மிகப்பெரிய ஃபேன். அவரை ஒரு இலக்கியவாதியாகவும் எழுத்தாளராகவும் மிக மிக பிடிக்கும். அப்புறம்தான் அரசியல்வாதியாக பிடிக்கும். ஸோ அவரோட எழுத்து நடையில் ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் புஸ்தகத்தை எழுத்துறீங்கன்னா அதை ஃபுல்லாக படித்து முடிக்காமல் உங்களால் கீழே வைக்க முடியாது. இப்போ சில மேனேஜ்மெண்ட் புக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, டோனி ராபின்ஸ், அதெல்லாம் வந்து டக்குன்னு அப்படியே ஃபுல்லாக சாப்டர் பை சாப்டர்லாம் படிக்க முடியாது. பாடப்புஸ்தகம் மாதிரி கண்டென்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் படிக்க முடியும். பட் அதே வந்து டிசிப்ளின் பற்றி ஒரு புக்குங்க, டக்குன்னு மறந்து போயிட்டு, அது ஒன்று. அப்புறம் ஹவு டு ஃபிக்ஸ் மீட்டிங்ஸ், அப்புறம் வந்து கான்ஷியஸ் கம்யூனிகேஷன்ஸ், மேரி ஷோர்ஸ், அவங்களதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிக்கலாம். அது மாதிரி கலைஞரது வந்து கண்டினியூஸாக படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். நான் சொன்னது போல் மிகச்சிறந்த இலக்கியவாதி அவர். அதில் ஒரு அருமையான ஒரு கருத்து, தமிழ் பிரியர்களுக்கு அது மாதிரி இனிமேல் யாரும் எழுதவே முடியாது. என்னுடைய குரு, அதுக்கப்புறம் மாண்புமிகு கலைஞரின் மிகப்பெரிய விசிறி நான். இலக்கியவாதியாக அவரை மிக மிக பிடிக்கும், அரசியல்வாதியாருக்கு முன்னால். அதில் அவர் எழுதியிருப்பார் இந்த ரோமாபுரி பாண்டியனில், புண்படுகின்ற மனம் பண்படாது, பண்படுகின்ற மனம் புண்படாது. இது எங்கள் அப்பாவோட ரொம்ப 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 ஃபேவரட் கோட். இந்த புக்லேருந்து என்னுடைய கோட்டும் கூட. நான் சொல்லி அப்பா அப்புறம் படித்தார் இந்த புஸ்தகம். ஸோ இது ஃபுல்லாக வந்து இப்போது நான் ரீடும் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ ஹவு மச் என்த் டைம் ஐ எம் ரீடிங் திஸ். சின்ன வயசுலேருந்து படித்த ஒரு புஸ்தகம். இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கிற என்னோடய பிரதர் ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
நான் எப்பவும் சொன்னது போல் போத் மை ஃபாதர் மதர் மை பிரதர்ஸ் மீ எவ்ரி ஒன் இஸ் அ வெரி விவிட் ரீடர். அப்கமிங் younger ஜென்ரேஷனில் மை டாட்டர் அண்ட் ஸ்ரீஸ் டாட்டர் போத் ஆர் விவிட் ரீடர்ஸ். ஸோ ரீடிங் ஃபேமிலின்னே சொல்லலாம். ஒரு வாட்டியான இந்த சென்னையில் நடக்கிற புக் ஃபேர் போகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட்டு இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையினால், படிப்பு சூழ்நிலை, அதனால் வந்து போக முடியல. அது அப்புறம் அடுத்தது நான் படிச்சுட்ருக்கிற புக் வந்து படிக்க போகிற புக் ரேதர், இதுவும் நிறையாட்டி படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சிவகாமியின் சபதம் 1 and 2 part, 3 and 4 part. ஸோ நிறைய புஸ்தகங்கள் படிங்க, திருக்குறள் வாசிங்க, தினம் ஒரு திருக்குறள். நிறைய நான் அதை கொடுத்துருக்குறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், இந்த ப்ளவுஸ் பீசஸ், இது வந்து கலர்ஸ் சாய்ஸ் பாண்டி பஜார். சென்னை தெரிஞ்சவங்களுக்கு மேஜர் ஷாப்பிங் ஏரியா பாண்டி பஜார் அண்ட் டி நகர். அதில் கலர்ஸ் சாய்ஸுங்கிறது கட் ப்ளவுசஸ், அதில் ப்ளவுசஸ்லேயே இவ்வளோ வெரைட்டி தான் வைக்க முடியுங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கும். அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஒரு முஸ்லீம் குரூப் ஆஃப் பிஸ்னஸஸ், அவங்களோடது ரொம்ப வருஷ பழக்கம், சின்ன வயசுலேருந்து. எப்படி ஒரு கேர் அப்படின்னா, ஓனர் பொறுத்த மட்டும் சொல்கிறேன், சின்ன கடையாக வச்சுருந்தார். நாங்கள்லாம் நேத்ராலயா படிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அங்கே போய் பழக்கம். பல்கா நேத்ராலயாவுக்கு யூனிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு இதுனா வாங்கும்போது நம்ம அங்கே தான் போவோம். அப்படி தான் ரொம்ப பழக்கமாச்சு. ஸோ பஸ்ஸு ஏறி பாண்டி பஜார் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பார், நம்ம பஸ் ஏறிட்டோமா அப்படின்னு. லேண்ட் ஃபோன்ஸ் தான் அப்போல்லாம் ஃபேமஸ். நம்ம வீட்டுக்கு போன அப்புறம் அண்ணா வந்துட்டேன் வீட்டுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஒரு இன்டீரியர் சென்னையில் இருந்தோம். சொல்கிற வரலையும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஏன் பாப்பா நீங்கள் ஃபோன் பண்ணல, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னு. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பது வந்து இது என்னுடைய குருவோட ஒரு ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை போனீங்கன்னாலும், சென்னையில் இருக்கிறவங்களும் கட்டாயம் கலர்ஸ் சாய்ஸ் போய் பாருங்கள். திருப்பி திருப்பி அங்கேயே போவீங்க. ஏன்னா வந்து அப்படி ஒரு மேக்னெட்டிக் புல் அங்கே இருக்கிற டிசைன்ஸ்லேயும், அங்கே இருக்கிற ஒரு பணியாளர்களோட கஸ்டமர் சர்வீஸ்லேயும், த ஃபாஸ்ட்னஸ் ஆஃப் பில்லிங், அது அங்கே அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பில் பண்ணுவாங்க. இன்னொரு மேஜர் அட்ராக்ஷன் ஆஸ் அ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பர்சன் மை செல்ஃப், டிஸ்பிளேல வந்து எது வந்து பெட்டர் பீஸோ, ஃபாஸ்ட் மூவிங்கோ, புதுசாக வந்திருக்கோ அதை போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பிக் பண்ணிவிடுவோம். ஸோ என்னுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே 90% இட்ஸ் ஃப்ரம் கலர்ஸ் சாய்ஸ். நான் மெட்டீரியல் வாங்கி தைச்சேன்னாலுமே லெகின்ஸ், பிளாசோஸ் எல்லாமே இட்ஸ் ஃப்ரம் கலர்ஸ் சாய்ஸ். யூஎஸ் ட்ரிப்பும் போது ஐ பாட் அ லாட் ஃப்ரம் தெம் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எல்சி வாக்கிக்கி இன் அபுதாபி. ஸோ நிச்சயமாக கலர்ஸ் சாய்ஸ் அண்ணாக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இனிய காலை வணக்கம். இங்கே ஃப்ரைடே, வீக்கெண்ட் ஸ்டார்டிங், ஹாஃப் டே. இன்றைக்கி என்ன சூப்பர் சமையல்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு சாமிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிடுங்க. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டுன்னு தலைவர் பாட்டு தான் ஞாபகம் வருது. மேகம் பிரமாதமாக இருக்குது, மழையை தான் காணும். இன்னைக்கான வீக்கெண்ட் ஃப்ரைடே ஸ்டார்டிங் சமையல் வந்து ஒரு துண்டு பூஷ்ணிக்காய், கேப்சிகம், கத்திரிக்காய், கேரட்லாம் போட்டு ஒரு சூப்பரான மிக்ஸ்டு சாம்பார், பேபி ஆலு காரக்கறி, அப்புறம் வெண்டைக்காய் கறி, அதுக்கப்புறமா பூண்டு ரோஸ்ட்டு வதக்கிறது. ஸோ பேபி ஆலு மட்டும் நம்ம இந்த வீடியோவில் ஹைலைட்டடாக பார்க்கலாம். பாக்கிக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சாம்பார், மிக்ஸ்டு சாம்பார், வெண்டைக்காய் கறி, பூண்டு வதக்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். பேபி ஆலு மட்டும் இன்றைக்கி ஹைலைட்டடாக பார்க்கலாம். ஆலு வேக போட்டாச்சுங்க. அதை திறக்க வரத்துக்குள்ளே மிக்ஸ்டு சாம்பாருக்கு பூஷ்ணிக்காய், கேரட், கத்திரிக்காய், கேப்சிகம். இங்கே வெஜ் ஜெயின் ஃபுட் இருக்கிறதுனால ஆனியன் போட முடியல. ஆனியன் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வெண்டைக்காய் கறிக்கு வெண்டைக்காய் நார்மல் கறி. இது பூண்டு வதக்க போகிறோம். எல்லாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பேபி ஆலு கறி மட்டும் உங்களுக்கு டீட்டெயில்டு வெர்ஷன் இந்த வீடியோவோட அட்டாச் ஆகிருக்கும். தேங்க்யூ. அதாவது தொடர்ந்து அப்படியே வரும். வாஷ் பண்ண பேபி ஆலுவை 2 விசில், சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த உப்பு சேரும். 2 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. 2 விசில் ஆனப்புறம் நல்லா ஆற விட்டு உரிச்சிட்டு ஃபோர்க்கால் குத்திட்டு நம்ம வந்து அதை மேரினேட் பண்ணணும். இது மாதிரி வேக வச்சு லைட்டாக வெடிக்கும். இது நல்லா ஆறினப்புறம் தோல் உரி. ஸோ இப்போ இந்த பேபி ஆலு உரிச்சிட்டுங்க. கடலை மாவு, சாம்பார் பொடி, அப்புறம் வறுத்தரிச்ச பொடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் வறுத்தரிச்ச பொடி, பெருங்காயம், தேவையான உப்பு போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி எண்ணெய் ஊற்றி, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றி வந்து இதை நல்லா மேரினேட் பண்ணும். இதை உரிச்சிக்கணும். ரொம்ப குத்தாமல் ஜென்டிலாக ஃபோர்க் வச்சு இது மாதிரி
ஓட்டை போட்டுக்கோங்க, மசாலா வந்து சீராக இறங்குறதுக்கு. இப்போ வந்து இந்த எல்லா மசாலாவையும் அப்படியே மழைச்சாரல் மாதிரி அப்படியே தூவிடுங்க. தூவிட்டு இதை வந்து மேரினேட் சும்மா பண்ணுறதுக்காக அப்படியே எண்ணெயை ஊற்றிடுங்க. ஓகே, ஊற்றிட்டு கருவேப்பிலை பிச்சு போட வேண்டியது. இதை மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ தவாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம மேரினேட் பண்ண ஆலுவை போட்டு தயவுசெய்து லேடில் வந்து இது மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஷேப்பாக இருக்கும். இது மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா பரட்டி விட்டு ரோஸ்ட் ஆன அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா அருமையான ஆலு கறி ரெடி. சுட சுட ஆலு ரோஸ்ட் ரெடி ஆகிடுதுங்க. பேபி ஆலுவை நல்லா வாஷ் பண்ணுங்கள், நிச்சயமாக மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 விசில் குக்கரில் விட்டுட்டு நல்லா ஆற விட்டு தோலை உரிச்சிட்டு ஃபோர்க்கால் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுடணும். அங்கங்கே போட்டுட்டு சாம்பார் பொடி, வறுத்தரிச்ச பொடி, அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தேவையான இதை எண்ணெயை ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு இதை அப்படியே போட்டு நல்ல ஒரு தோசை திருப்பி சின்ன மெல்லிசான லேடிலால் திருப்பி விட்டு சிம்மில் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் குட்டீஸ்க்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பெரியவங்களோடையும் ஃபேவரட் இது. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து களத்துக்கு பருப்பு, கதம்ப சாம்பார், வெண்டைக்காய் கறி, ஆலு ரோஸ்ட்டு, சுட சுட சாதம், நெய், மோர், பூண்டு வதங்கிட்டு இருக்கு. ஸோ அது கேமராவில் வரல. தேங்க்யூ.